தனிநபருக்கு ஏற்படும் அவமானத்தை தாங்கிக் கொள்ளலாம். காலப்போக்கில் அதை சரி செய்தும் விடலாம். ஆனால் ஒரு சமூகத்திற்கு ஏற்படும் அவமானம் அடுத்த தலைமுறைக்கும் தொடர்கிறது. எத்தனை எத்தனை அவமானங்கள் இங்கே அரங்கேறி இருக்கின்றன. அதுவும் ஒரு சில சமூகத்தையே மீண்டும் மீண்டும் அவமானங்கள் பற்றி கொள்வது ஏன்? பாதிக்கப்பட்ட சமூகம் தங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்தெறிய முயலுகின்ற போதெல்லாம் அந்த முயற்சிகளை எதிரி வர்க்கம் முளையிலேயே கிள்ளி எறிந்து மகிழ்வது ஏன்? இது போன்ற வினாக்கள் மருதாணியை சிந்திக்க வைத்தன. அதனால் தன் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அவமானத்தை நினைத்து அவள் வெதும்பினாள். அதற்கு விடை தேடி வேலுநாச்சியாரின் முன் இதோ வேதனையோடு நிற்கிறாள். அவர் கேட்ட வினாக்களுக்கும் பதில் கூறாமல் மருதாணி மௌனம் சாதிக்கிறாள். இதற்கு மேலும் பொறுமையை விரும்பாத வேலுநாச்சியார், மருதாணி, உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைக்குரிய காரணத்தை சொல். அப்போதுதான் உனக்கு நான் ஏதாவது உதவி செய்ய இயலும். மௌனம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லாது என்று சொல்லிவிட்டு மருதாணியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மருதாணியின் உதடுகள் துடித்தன. இருப்பினும் வார்த்தைகள் வாயிலிருந்து வர மறுத்தன. மருதாணி, உன்னை எவரும் அவமானப்படுத்தினார்களா? இல்லை ஏதாவது சிக்கலில் நீ சிக்கிக் கொண்டாயா என்றார் வேலுநாச்சியார். இதுதான் தக்க தருணம் என்ற முடிவுக்கு வந்த மருதாணி, தாயே, எனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தால் அதை தடுத்து நிறுத்த நான் போராடி இருப்பேன். இயலாது போயிருந்தால் எனது உயிரை மாய்த்து அந்த அவமானத்தை துடைத்திருப்பேன். இல்லையெனில் அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு வாழ்வதற்கு என் மனதையாவது மாற்றியிருப்பேன். என் ஒருத்திக்கு ஏற்பட்ட அவமானத்தை விட என் இனத்திற்கு ஏற்பட்ட அவமானம்தான் இன்று. இதற்கு மேல் பேச முடியாமல் தடுமாறினாள் மருதாணி. என்ன, உன் இனத்திற்கு அவமானமா? ஆம் தாயே, நான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவள் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமைகள் ஏராளம். நாங்கள் வாழ்வது ஊர்களின் ஒதுக்குப்புறத்தில், சந்து பொந்துகளில், சாக்கடை ஓரங்களில். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டதில்லை. கோவில்களை கட்டுவதற்கு பயன்படும் நாங்கள் கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி இல்லை. பல்லக்கை செய்வதிலும் அதை தூக்கி செல்வதிலும் பயன்படும் நாங்கள் மறந்தும் பல்லக்கில் இருப்பவரை தொட்டுவிடக்கூடாது. இவைகள் போதாதென்று எங்களுக்கு இருந்த உரிமையையும் பறித்து கொள்வது என்ன நியாயம் தாயே? எந்த உரிமை உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது? சிவகங்கை நகரில் இருக்கும் சசிவர்ண ஈஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் கொடுமை உங்களுக்கு தெரியாதா தாயே? தெரியாது மருதாணி. என்ன நடக்கிறது அங்கே? இந்த கோவிலில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த உரிமை தடுக்கப்பட்டிருக்கிறது தாயே. இப்போதோ எப்போதோ எங்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை தாயே. என்ன உரிமை? கோவில் திருப்பணிகளுக்கு குடும்பர்களைத்தான் பயன்படுத்தி வந்தனர். அது என்ன காரணத்தினாலோ நிறுத்தப்பட்டு விட்டது. இதை ஏன் மன்னர் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை? தாயே, எங்கள் சமூகம் உழைக்க தெரிந்த அளவுக்கு உரிமையை பறித்து கொள்ள முயற்சித்ததில்லை. கிடைத்த உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முயன்றதும் இல்லை. அனுமந்தகுடி போரில் கூட எங்களவர் போரிட்டு மடிந்தனர். எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடவும் செய்தனர். ஆனால் இங்கு நடந்த வெற்றி திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்பாமல் தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டனர். அவர்களுக்கு உழைக்க தெரியும், அதற்குரிய பலனை அறுவடை செய்ய தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் அரண்மனைக்கு வந்து முறையிடுவார்களா? அதனால் தங்களுக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டனர். அந்த முணுமுணுப்பு என் காதுக்கு எட்டியது. எனக்கு உங்கள் உள்ளம் புரிந்ததால், எங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் பாசம் தெரிந்ததால் அச்சமின்றி உங்களிடம் முறையிட்டு விட்டேன். குடும்பர் இனம் இழந்த உரிமையை நீங்கள் அவர்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு மருதாணி தலைகுனிந்து நின்றாள். மருதாணி, இதுதான் உன் முகவாடலுக்கு முழு காரணமா? தாழ்த்தப்பட்ட சமூக பெரியவர்களை அழைத்து கொண்டு நீ அரண்மனைக்கு நாளை வா. நீ விரும்பியது நடக்க நான் வழி செய்கிறேன் என்று கூறிவிட்டு மருதாணியையே வேலுநாச்சியார் பார்த்து கொண்டிருந்தார். அவள் வேலுநாச்சியார் முகத்தில் தன் விழிகளை பதித்திருந்தாள். மருதாணியின் மகளோ வேலுநாச்சியாரையும் மருதாணியையும் மாறி மாறி பார்த்து கொண்டும் இடையிடையே கைத்தட்டி சிரித்து கொண்டும் இருந்தாள். அந்த சிரிப்பில் 1000 அர்த்தங்களை வேலுநாச்சியார் படித்தார். வேலுநாச்சியாரிடம் விடை பெற்று கொண்டு மருதாணி சென்றாள். அவள் அரண்மனை வாசலுக்கு செல்லும் வரை வேலுநாச்சியார் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போதும் மருதாணியின் மகள் சிரிப்பை சிந்திக்கொண்டே சென்றாள். மறுநாள்
சிவகங்கை அரண்மனை வாசலில் மருதாணியையும் தாழ்த்தப்பட்ட சமூக பெரியவர்களையும் அரண்மனை வாயிற்காப்போன் வழி மறைத்து விசாரித்து கொண்டிருந்தான். இதை மாடத்திலிருந்து பார்த்துவிட்ட வேலுநாச்சியார் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவை அனுப்பி அவர்களை அரண்மனை முன்கூடத்தில் அமர செய்தார். ஆனாலும் அவர்கள் அமர மறுத்து நின்று கொண்டே இருந்தனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நேரத்தை நகர்த்தி கொண்டிருந்தனர். படைத்தலைவர்கள் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, வேலுநாச்சியார், சிலம்பு வாத்தியார் சூழ மன்னர் முத்துவடுகநாதர் அங்கே வருகை தந்தார். அனைவரும் வணக்கம். மறுவணக்கம் முடித்து அமர்ந்தனர். வேலுநாச்சியார் தொடர்ந்தார். சமுதாய பெரியவர்களே, உங்கள் மனக்குறை எதுவாக இருந்தாலும் அதை நமது மன்னர் கவனத்திற்கு கொண்டு வந்தாக வேண்டும். அதனால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இல்லையெனில் மனக்கசப்பு தான் வளரும். நல்ல வேளை மருதாணி உங்கள் மனக்குமுறலை என்னிடம் சொன்னாள். அது பற்றி நமது மன்னரே அறிவிப்பார் என்று சொல்லிவிட்டு மன்னர் பக்கம் திரும்பினார். அனைவர் பார்வையும் மன்னர் மீதே. சசிவர்ண ஈஸ்வரர் ஆலயத்தில் நடக்கும் சீர்கேடு வேலுநாச்சியார் வழியாக என் கவனத்திற்கு வந்தது. எனது தந்தையும் சிவகங்கை சீமையின் முதல் மன்னருமான சசிவர்ண தேவரின் காலத்தில் உங்களுக்கு என்ன உரிமைகள் இருந்து வந்ததோ அதில் எல்முனை அளவு கூட உங்களுக்கு பங்கம் ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களை கோவில் பணிகளில் ஈடுபட விடாமல் ஆகமத்தை காரணம் காட்டிய ஐயர்களை நாடு கடத்த உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் வழக்கம் போல் அந்த கோவில் திருப்பணிகளில் ஈடுபடலாம். உங்கள் வீரத்தை கௌரவிக்கும் வகையில் விருதுகளும் பரிசுகளும் வழங்க நமது அமைச்சர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்று மன்னர் சொல்லி முடித்ததும் அனைவரும் கரவொலியில் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மன்னரை பணிந்து வணங்கி அனைவரும் விடை பெற்று சென்றனர். ஆனால் மருதாணி விழிகள் மட்டும் வேலுநாச்சியாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தன. சிவகங்கையிலிருந்து காளையர் கோவில் செல்லும் பாதை. எங்கு நோக்கினும் மரங்கள், இடையிடையே வயல்கள். காளையர் கோவிலை நோக்கி மன்னர் முத்துவடுகநாதரின் முத்து பல்லக்கு. அதில் முத்துவடுகநாதரின் அருகில் வேலுநாச்சியார். தெய்வ தரிசனத்திற்காகவும் ஒரு வார ஓய்வுக்காகவும் காளையர் கோவிலுக்கு அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தனர். பாதை ஓரத்தில் பெட்டை மயில் ரசித்து கொண்டிருக்க ஆண்மையில் தோகை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. வானத்தை தொட்டுவிடும் முயற்சியில் பறந்து சென்ற பறவை ஒன்று வந்த முயற்சி முடியாது போனதால் கத்திக்கொண்டே கீழ் நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. எங்கோ தொலை தூரத்தில் ஒரு பறவை தன் ஜோடிக்காக ஏங்கி குரல் கொடுத்து கொண்டிருந்தது. கூட்டில் இருக்கும் தன் குஞ்சுக்கு வாயில் சேமித்து வைத்திருந்த உணவை கொடுத்து அதை புசிப்பதைக் கண்டு சிறகடித்து மகிழ்ந்தது தாய் பறவை. சூரிய கதிர்கள் பூமி தாயை முத்தமிட முயற்சித்து கொண்டிருந்தன. அதை அனுமதிப்பதில்லை என்ற முடிவோடு ஓங்கி வளர்ந்த மரங்கள் தங்கள் கிளைகளை அசைத்து சூரிய கதிர்களை தடுத்து கொண்டிருந்தன. இந்த இயற்கையின் அரசாட்சியில் தங்கள் மனதை பறிகொடுத்தபடி மன்னரும் வேலுநாச்சியாரும். இந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு பாட்டோசை. அதில் இருவரும் மனதும் பறிபோயின. குரல் வந்த திசையில் அவர்கள் பார்வை சென்றது. பாதைக்கு சிறிது தூரத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் குரல்தான் அது என்பது அவர்களுக்கு புரிந்தது. பாட்டு தடைபடக்கூடாது என்பதனால் அமைதி காத்தனர். பாடல் முடிந்ததும் அவன் அருகில் சென்றனர். அவனை பாராட்டிவிட்டு அவனை பற்றிய விபரத்தை கேட்டனர். முத்துக்குட்டி புலவரின் மகன் நான் என்று ஒருவித கர்வத்தோடு அவன் சொல்லி முடித்தான். அந்த கர்வத்திலும் கூட ஒருவித கவர்ச்சி தெரிந்தது. மீண்டும் அவன் உழத் தொடங்கினான். முத்துப்பல்லக்கு காளையர் கோவில் நோக்கி பயணத்தை தொடர்ந்தது. காளையர் கோவில் அருகில் பல்லக்கு வந்து கொண்டிருந்த போது எதிரில் வந்த பெரியவர் ஒருவர் ஏற்கனவே சிறுவன் பாடிய பாடலை பாடிக்கொண்டு வந்தார். அந்த பெரியவருக்கு அருகில் பல்லக்கு நின்றது. பல்லக்கையும் அதில் பயணிப்பவர்களையும் கண்டு பெரியவர் வணங்கி நின்றார். பெரியவரே, தங்கள் பெயர் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்றார் முத்துவடுகநாதர். முத்துக்குட்டி புலவர். இந்த பதிலை கேட்டதும் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையின் அர்த்தம் புரியாத புலவர் என்ன விஷயம் என்பது போல் பணிவுடன் அவர்களை பார்த்தார். புலவரே, வருகிற வழியில் உங்கள் புதல்வனை சந்தித்தோம்.
அவன் பாடிய பாடலை நீங்களும் பாடிக்கொண்டு வந்தீர்கள். அதனால் நீங்கள் முத்துக்குட்டி புலவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணினோம் என்றார் மன்னர். அரசே, எனது பாடலை அந்த பகுதி மக்கள் பலரும் பாடுவர். அதனால் அந்த பலரும் எனது புதல்வர்களாகி விட முடியுமா? நீங்கள் சந்தித்த சிறுவன் என் பாடல்களுக்கு பக்தனாக இருக்கலாம். எனக்கு புத்திரபாக்கியமே இல்லை என்று கூறிவிட்டு தொடர்ந்து நடந்தார். முத்துப்பல்லக்கு காளையர் கோயிலை நோக்கி மீண்டும் பயணத்தை தொடர்ந்தது. அந்த சிறுவன் சொன்னது மெய்யா, இல்லை இந்த புலவர் சொன்னது பொய்யா? இந்த வினா மன்னரையும் வேலு நாச்சியாரையும் பற்றி கொண்டது. இந்த குழப்பத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்குள் காளையர் கோவிலை பல்லக்கு அடைந்தது. காலை மாலையில் ஆலய வழிபாடு, இடைப்பட்ட நேரத்தில் மக்களின் குறை கேட்டல், மீதி நேரத்தில் ஓய்வு என ஒரு வாரம் ஓடி போனது. பல்லக்கு சிவகங்கை நோக்கி மீண்டும் பயணப்பட்டது. தூரத்தில் மனித கூட்டம். அருகில் வர வர அது ஒரு சவ ஊர்வலம் என்பது புரிந்தது. பல்லக்கு பாதையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டது. அந்த ஊர்வலத்தில் முத்துக்குட்டி புலவர் முன்வரிசையில். அவர் கையில் ஈமச் சடங்குக்குரிய தீச்சட்டி. உழும்போது பாடிக்கொண்டிருந்த சிறுவன் இப்போது பாடையில் பிணமாக. சவ ஊர்வலத்தில் தந்தையின் ஸ்தானத்தில் முத்துக்குட்டி புலவர். தனக்கு ஒரு மகன் இருந்தும் தமக்கு வாரிசே இல்லை என்று எதற்காக முத்துக்குட்டி புலவர் கூறினார் என்பது புது குழப்பமாக மன்னர் வேலுநாச்சியார் உள்ளங்களில் புகுந்து கொண்டது.